உண்மையிலேயே எனக்கு முதல்வர் விஜயை பார்த்தா ரொம்பவும் பாவமாக இருக்குது. அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், ஏன் தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வந்து தன்னை இந்த மாதிரி ஒரு இடங்களில் அவரை தன்னை நிறுத்திட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அவர் நினச்சிருந்தா அவருடைய லைஃப்பை ரொம்பவும் ராயலாக, ரொம்பவும் எக்ஸ்பென்சிவாக லீட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் முழுக்க முழுக்க வந்தது அவருடைய ரசிகர்களுக்காக தான். ஆனால் இன்னைக்கு கஷ்டப்படுறது அவருடைய மனசு தான். அவருடைய உண்மையான ரசிகர்கள் அவரை உண்மையாக நேசித்தவங்களுக்கு மட்டும்தான் அவர் இன்னைக்கு கோத்ரூ பண்ணுற இவ்வளோ கஷ்டங்களும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடிகை குஷ்பு பேசின அந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் மிகவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பெண்ணை இந்த மாதிரி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி தான் உங்களுடைய அரசியலையோ இல்லை உங்களுடைய கட்சியையோ தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறது என்ன அவசியம்? நான் உங்கள் மேலே வச்சுருந்த மரியாதையை நான் முழுக்க இழந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுடைஞ்சி பேசியிருக்காங்க நடிகை குஷ்பு. ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறத எந்த விதத்துலையும் எந்த இடத்துலையும் யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஒரு விஷயங்கள் இன்னமும் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இன்னைக்கு என் மனசில் வருது. என்னுடைய பெரிய தலைவராகவும் என்னுடைய ரொம்பவும் விருப்பமான தலைவராகவும் நான் உங்களை நினைக்கிறேன். நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை குஷ்பு சொன்ன அந்த விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி மிகப்பெரிய அளவுக்கு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த விஷயமும் அவங்கள எந்த விஷயம் பாதிச்சுது அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஜேபியோட மாநில தலைவரான நைனா நாகேந்திரன் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. இன்னைக்கு அதுதான் மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேபி கண்டிப்பாக அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் மாதிரி அரெஸ்ட் ஆகிறதுக்கு கூட அதிகபட்சமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து உதயநிதி ஸ்டாலின் த்ரிஷா மேம டபுள் மீனிங்கில் பேசுகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரே விஷயத்துக்காக அவருக்கு கைது நடவடிக்கை வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ அதே விஷயம்தான் இன்னைக்கு நைனா நாகேந்திரனுக்கும் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க நடிகை த்ரிஷா. அதாவது முதல்வர் விஜயோட அம்மா கிட்ட போய் கேட்டாதான் முதல்வர் விஜயோட அப்பா யாரு அப்படிங்கிறதே தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரு. இது மிகவும் அசிங்கப்படுத்துற மாதிரி இன்னைக்கு சமூகத்துல ரொம்பவும் மரியாதையோடு இருக்கிற ஒரு பெண்ணை இழிவுபடுத்துறதுக்கு சமம். இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுதான் உங்களுடைய அரசியல் களத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய கட்சியை தூக்கி பிடிக்கணும் அப்படிங்கிறதும் என்ன அவசியம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெரிய தலைவர், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபேவரட்டான லீடரான நரேந்திர மோடிஜி இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் நினைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க, பக்தி நிறைந்தவங்க அப்படிங்கிறது தெரியும். எந்த அளவுக்கு நீங்கள் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக லீட் பண்ண வைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் மொத்த சமூகத்துக்குமே ஏன் இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் அப்படி உங்களுடைய அந்த ஒரு சாம்ராஜ்யத்தில் இப்படிப்பட்ட மனுஷங்களும் இருக்காங்க. இவங்க ஏன் இந்த மாதிரி பேசுகிறாங்க, இது மூலமாக எதை நிரூபிக்க வைக்கிறாங்க, உங்களுடைய இந்த பேச்சுக்களால் எந்த மக்கள் கடுகளவு பயனடைய போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியல. நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறதுனால ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ அங்கே நடக்கணும். அது மக்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாது. இந்த மாதிரி இழிவான பேச்சுக்களை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் கட்சி எந்த அளவுக்கு சீப்பாகவும் கீழ்த்தரமாகவும் போகும் அப்படிங்கிறத கொஞ்சமாவது நினச்சி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நயனா நாகேந்திரனுக்கு முழுக்க முழுக்க பதிலடி கொடுத்துருக்குறாங்க நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தைரியமாக உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கைதை ரொம்ப தைரியமாக எதிர்த்து பேசியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் லேடியாக நடிகை குஷ்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த அரெஸ்ட்டுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்குறேன். ஏன்னா பெண்களுக்கு எதிரான எந்த ஒரு வார்த்தைகளையும் நம்ம கடுகளவு கூட கடந்து போயிடக்கூடாது. அதுக்கு ஒரு பதிலடியை கொடுத்தா மட்டும்தான் நாளைக்கு அது ரிப்பீட் ஆகாது அப்படின்னு அவங்க உதயநிதி ஸ்டாலினோட கைது அப்போது சொல்லியிருந்தாங்க. இப்போது நயனா நாகேந்திரனுக்கு என்ன நடக்க போகுது, மேபி முதல்வர் இது தொடர்பாக என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு முதல் விஷயமா இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்களை வந்து சும்மா விட்டால் இவங்க மேலும் மேலும் சொசைட்டியில் மரியாதையாக இருக்கிற பெண்கள், மரியாதையாக வாழணும் அப்படிங்கிற நினைக்கிற பெண்கள் எல்லாருடையும் அந்த ஒரு சுய கௌரவத்தையும் நாசம் பண்ணிடுவாங்க. இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நடிகை குஷ்பு ரொம்பவும் கொதிச்சு போய் பேசியிருக்காங்க.